பாம்புகள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கீரிகள்கிட்ட சிக்கிக்கொண்ட ஜப்பான் 1979-80 காலப்பகுதியில் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வருது. கிட்டத்தட்ட 400க்கு அதிகமானவர்கள் பாம்பு கடியினால பாதிக்கப்பட்டு அதுல சிலர் இறந்தும் போறாங்க. இந்த பிரச்சனையால அதிகம் பாதிக்கப்பட்டவங்க கிராமப்புறத்துல வாழ்ந்த மக்கள். ஏன்னா கிராமப்புறங்கள்ல மின்சார வசதிகளோ குளிர்சாத வசதிகள் இல்லாதனால மருந்துகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய சாத்தியங்களும் இல்லாமல் போனது. இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது ஹபு அப்படிங்கிற வெரியன் வகை பாம்பு. ஜப்பான்ல நூற்றுக்கணக்கான விஷப்பாம்புகள் இருந்தாலும் ஹபு அப்படிங்கிற இந்த விஷப்பாம்பால தான் மக்களுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாம்பு தொல்லையிலிருந்து மக்களை முழுமையாக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வருது. இந்த பாம்புகளை கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினத்தை களமிறக்குறது. இதுக்காக ஆசிய நாடுகள் இருக்கக்கூடிய 30 கீரிகளை அமாமி ஒஷிமா தீவுல களமிறக்குது. இதுக்கு பிறகு பாம்பு பிரச்சனையை முழுமையாக ஒழிச்சிடலாம் அப்படின்னு ஜப்பான் கனவு காணுது. ஆனா இதுக்கு பிறகுதான் ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி ஆரம்பிக்குது. கீரிகள் பாம்புகளை வேட்டையாடுறதை தவிர மற்ற எல்லா வேலையும் சரியாக செய்ய ஆரம்பிக்குது. இதுக்கு காரணம் கீரிகள் பகல் நேரத்துல தான் ஆக்டிவா இருக்கும். நான் ஹபு பாம்பு இரவு நேரங்கள்ல ஆக்டிவாக இருக்கக்கூடியது. இதனால ஹபு பாம்பும் கீரிகளும் சந்திக்கிறது அரிதான விஷயமா இருக்கும்போது அதை வேட்டையாடுறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயமா மாறி போகுது. சரி, கொண்டு வந்த வேலையை தான் சரியா செய்யல, இருந்து பொழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டா இந்த கீரிகள் அமாமி ஒஷிமா தீவுல இருக்கக்கூடிய அரிய வகை உயிரினங்கள் எல்லாம் கொன்று சாப்பிடக்கூடிய வேலையை செய்யுது. அது மட்டும் இல்ல, பண்ணைகள் இருக்கக்கூடிய விலங்குகள், இருக்கக்கூடிய பழங்கள் இப்படி அத்தனையும் சேதப்படுத்தி பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம பாம்புகளை அழிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த கீரிகள் இனத்தை பெருக்கிறதுலையும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கு. 1979ல 30ஆக இருந்த இந்த கீரிகள் 2000 ஆண்டு ஆகும்போது கிட்டத்தட்ட 10,000 வரை அதிகரித்து காணப்பட்டது. இந்த தகவல் அறிஞ்ச சுற்றுச்சூழல் அமைச்சு உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிக்குது. இந்த தகவல் கேள்விப்பட்ட அரசாங்கம் இந்த கீரிகள் அகற்றுறதுக்கான அதிரடி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்குது. வேட்டை நாய்கள் போல விஷம் பூசப்பட்ட உணவுகள், பூண்டுகளை பயன்படுத்தி இந்த கீரிகளை முற்றுமுழுதாக அழிக்க ஆரம்பிக்குது. 2000 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2008 ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் 36,000 கீரிகளை கொன்றொழிச்சதாக சொல்லப்படுது. அமாமி ஒஷிமா தீவுல இருந்து கீரிகள் முற்றாக இல்லாமலாக்கப்பட்டது அப்படின்னும் இன்னும் சில தீவுகளில் இருக்கக்கூடிய கீரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கப்படும் அப்படிங்கிறதையும் உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் அறிவிச்சது. சரி, பாம்பு அழிக்க வந்த கீரி பிரச்சனைக்கு தீர்வு கண்டாச்சு. பாம்பு பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீரிகளால பாம்பு பிரச்சனைக்கு எந்த தீர்வும் கிடைக்கலங்க. ஆனா மக்கள் இந்த பாம்புகளோட வாழ பழகிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கால சுழற்சியில மின்சார வசதிகள், குளிர்சாதன வசதிகள் வந்ததுனால விஷமுறிவு மருந்துகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வசதி அந்த ஊர்கள்ல கிராமங்கள்ல வர ஆரம்பிச்சது. அதனால இந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிடைச்சது. சோ கீரிகளால பாம்பு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, இருந்த பிரச்சனை இரட்டிப்பாக ஆனது மட்டும்தான் மிச்சம். இந்த கீரி அழிப்புக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு சாரார் தன்னுடைய நாட்டுடைய உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக ஜப்பான் செய்த காரியம் ஒரு அரசாக சரியானது அப்படின்னும் கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.